இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வருகிற வாரம் என்பது தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறோம். தவக்காலத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த தவக்காலத்தினுடைய முந்தைய ஞாயிற்றுக்கிழமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்கான வாசகங்கள் மூன்றுமே நம்முடைய மனித வாழ்க்கையில இறை ஞானம் எவ்வளவு முக்கியமானது, இறை ஞானத்தை நமக்கு கொடுப்பவர் யார், இறை ஞானம் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரிவுகளையும் முடிவுகளையும் எடுப்பார்கள், இந்த இறை ஞானம் நிறைந்தவர்கள் எப்படி ஆண்டவருடைய திரு சட்டத்தின்படி வாழ்வார்கள் என்பதை பற்றி தான் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீராக்கினுடைய ஞான நூல் என்பது ஆண்டவருடைய திருச்சட்டங்களை விளக்குகிற ஒரு புத்தகம் என்று தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய ஞானம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள் என்பதைத்தான் அது தெளிவுற நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவர் நமக்கு முன்பாக இருளையும் ஒளியையும் நமக்கு வைக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் நமக்கு நம்முடைய திருமுன்னிலையில வைக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக விண்ணகத்தையும் நரகத்தையும் நமக்கு முன்னால வைக்கிறார். இந்த வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்களாக இருக்கிறோமா, ஆண்டவருடைய திரு நியமங்களின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது தீயோனின்படி நம்ம வாழ்கிறோமா என்பதை நமக்கு தெளிவுபடுத்தும். ஆகவே இறைவன் நமக்கு சுதந்திரத்தை தருகிறார். இறைவன் நல்ல ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மனித ஞானத்தையும் தாண்டிய இறை ஞானமே நம்முடைய வாழ்க்கையில நல்ல முடிவுகளை தேர்ந்தெடுக்க நமக்கு உதவும். நல்ல முடிவு என்பது ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய திரு நியமங்களின்படி நடப்பதுதான் அவர்களை ஆண்டவர் வாழ வைப்பார் என்பதையே முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது வாசகம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கடவுள் தமக்கு பிடித்தவர்களிடத்திலேயே பலவற்றை மறைவாக வைத்திருக்கிறார். இறை சித்தத்தை மறைவாக வைத்திருக்கிறார். நமது மீட்பை மறைவாக வைத்திருக்கிறார். மனித ஞானத்தின் மூலமாக அல்லது மனித எண்ணங்களின் மூலமாக இந்த இறைவனுடைய ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தூய ஆவியானவரே இறை திட்டங்களையும் இறை நியமங்களையும் இறை வார்த்தையும் நமக்கு தெளிவுபடுத்துபவர். அப்படி என்றால் தூய ஆவியானவர் இந்த உலகத்துல நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் உலகத்தின் உண்மை நிலையை புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய மீட்பை அறிந்து கொள்வதற்கும் உதவுபவர் என்பதை 2வது வாசகம் நமக்கு தெளிவுற சொல்லுகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் இந்த மழைப்பொழிவினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும். பேறு பெற்றோருக்கு பிறகு வருகிற இந்த பகுதியில, மழைப்பொழிவினுடைய நீட்சியாக வருகிற இந்த ஒரு பகுதியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தெளிவுபட சொல்லுகிறார். திருச்சட்டத்தையோ இறை வாக்கையோ நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். திருச்சட்டத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன். அந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றும் வரையில இந்த திருச்சட்டம் அல்லது இறைவாக்கின் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ கூட மாற்ற முடியாது, அழியாது என்பதை இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய திருச்சட்டங்கள் 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளுடைய விளக்கம் தான் 3 புத்தகங்கள் என்று கூட சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே, நம்மை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லாமல் போவதாக, அப்படி என்று தொடங்கி களவு செய்யாதே, மோகபாவம் செய்யாதே, கொலை செய்யாதே, பொய் சாட்சியம் கூறாதே, அப்படி என்று மிக தெளிவாக திருச்சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் நம்ம செய்தாலே போதும், நீதிமான்களாக வாழ்ந்து விடலாம் என்பதுதான் பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகளினுடைய ஒரு சாராம்சம் என்று சொல்லலாம். ஆனா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அந்த திருச்சட்டங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்துல பதிலை தருகிறார். அந்த திருச்சட்டங்களை வெறும் மேல்வாரியாக வெளிப்புற வாரியாக அதை நம்ம பின்பற்றினால் மட்டும் போதாது, அந்த சட்டங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சட்டங்களின் ஆன்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டங்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையாகவே இறைவனுடைய திருச்சட்டத்தின்படி இறைவனுடைய இறை வார்த்தையின்படி நடந்து கொள்வது என்பதை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதுல தொடக்கத்திலே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சட்டங்களையும் இறை வார்த்தையையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில இறை ஞானத்தோடு அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருச்சட்டங்களையோ இறை வார்த்தையையோ மீறி மக்களுக்கு அதை தவறாக கற்பிப்பவர் விண்ணரசுல மிகச்சிறியவராக கருதப்படுவார். இந்த திருச்சட்டங்களையும் இறை வார்த்தையையும் தானும் பின்பற்றி
மற்றவர்களுக்கு அதை கற்பிப்பவர் விண்ணரசுல மிகப்பெரியவராக கருதப்படுவார் என்கிற ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே மேல்வாரியாக இந்த உலகத்துல சட்டங்கள் என்று கொடுக்கப்பட்டிருப்பது, அதையும் தாண்டி அதை உள்ளார்ந்த பொருளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே இறைவன் நமக்கு இன்றைக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார். அன்பிற்மிக்கவர்களே, கொலை செய்யாதே என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொலைக்கு இணையாக கோபப்படுபவர்களும் கொலைக்கு இணையான பாவத்தை செய்கிறார்கள் என்று கோபப்படுவது, சினம் கொள்வது, அல்லது சினத்தோடு கூடிய எரிபலிகளை செலுத்துவது, காணிக்கைகளை செலுத்துவது, அடுத்தது மோகபாவம் செய்யாதே என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு பெண்ணை தவறான இச்சையோடு பார்ப்பவரே ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டார். அப்படி என்று அந்த சட்டங்களுக்கு உள்ளே இருக்கிற உள்ளார்ந்த அந்த ஆன்மாவைத்தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டு மனித வாழ்க்கையில நேர்மையோடும் இரக்கத்தோடும் கனிவோடும் வாழ இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் கான்ட்ராக்டர் ஒரு ரோட்டில் மரக்கன்றுகளை நட வேண்டும். அதற்கு முன்னால் உள்ள கான்ட்ராக்டர் குழியை தோண்டி வைக்க வேண்டும். மூன்றாவது கான்ட்ராக்டர் மற்ற கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஆனால் முதலில் வந்த அந்த குழி தோண்டுகிற கான்ட்ராக்டர் குழியை தோண்டி விடுகிறார். அதற்கு பிறகு செடிகளை நட மறந்த அந்த கான்ட்ராக்டருக்கு முன்னமாகவே தண்ணீர் ஊற்றக்கூடியவர் அங்க இருக்கிற வெற்று இடத்திற்கு தண்ணீர் ஊற்றி சென்றாராம். ஏங்க செடியே இல்லாம தண்ணி ஊத்துறீங்களேன்னு கேட்டதற்கு, அது மரம் நடுறவன் வேலை, அவன் வராத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், என் கான்ட்ராக்ட் தண்ணி ஊத்துறது, நான் ஊத்திட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, மனித வாழ்க்கையில கூட இப்படித்தான் பல நேரங்கள்ல வெறும் சட்டங்களை நம்ம பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு உண்மையாக அந்த சட்டங்களினுடைய உள்ளார்ந்த ஆன்மாவை புரிந்து கொள்ளாமல் நம்ம இருக்கக்கூடும். ஆகவே இந்த அருமையான ஒரு நாளில திருச்சட்டத்தையும் இறை வார்த்தையையும் நாம் வாசித்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இறை ஞானத்தை புரிந்து கொண்டு இந்த மனித வாழ்வுல சரியான முடிவுகளையும் சரியான தெரிவுகளையும் எடுத்து இறைவன் திருமுன்னிலையில நேர்மையாளர்களாக வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.